சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 30 நாட்களில் முதல்வர் பதவி பறிப்பு. வெளியான தகவலால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். மக்களவையில் அமைச்சர்கள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை 31வது நாள் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த மசோதாவை எதிர்த்து எதிர்க்கட்சியினர்கள் தற்பொழுது பிரச்சனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்காலிகமாக இந்த மசோதாவை ஆளும் கட்சியினர்கள் தாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை குறிவைத்து பாஜக இதை முன்வைத்திருப்பதாகவும், ஏனென்றால் இன்னும் 9 மாதங்களில் திமுகவின் பல்வேறு அமைச்சர்கள் எப்படியும் சிறைக்கு செல்வார்கள். அந்த சூழல் ஏற்பட்டால் 31வது நாளில் அவர்களது பதவியை பறிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மசோதாவின் நோக்கம். இதை பாஜக அமல்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது அனைத்து எம்பிக்களும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். திமுகவினர்களை தவிர திமுகவினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம், திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, KN நேரு, பொன்முடி, துரைமுருகன், உதயநிதி போன்றவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இப்பேற்பட்ட சூழலில் 9 மாதங்களில் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அமைச்சர் பதவியில் இருந்து பறிக்கப்படும் என்ற தகவலின் காரணமாகத்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் ஆகியோர்கள் இதற்கு பொருந்தும். யாராக இருந்தாலும் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர்களது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மசோதாவை மக்களவையில் இன்று பாஜகவினர்கள் தாக்கல் செய்திருப்பதாகவும், இதை எதிர்த்து எதிர்க்கட்சியினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த திட்டம் அமலுக்கு வரலாமா, இந்த மசோதா அமலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.